മരവള്ളിക്കിഴങ്ങ് വെച്ചൊരു സൂപ്പറാன ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். 2 மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கு. அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப பெருசு வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு 2 கிழங்கு ஒரு 1.5 kg இருக்கும். அது நல்ல கிழங்கு தான் எனக்கு கிடச்சது இந்த தடவை. எப்போவுமே அவ்வளோ நல்லா இருக்காது, இன்றைக்கி நல்லா கிடச்சிருக்கு. அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மேலே தண்ணி, கிழங்கின மேலே தண்ணி நிற்கிற அளவுக்கு வச்சு நம்ம ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 20 minutes ஆகும் இது வேவுக்கு. அதுவரை நம்ம மூடி வச்சு கொஞ்சம் மூடி போட்டுட்டு அதில் வேண்ட மசாலா எடுக்கலாம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா, ஒரு 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்து இது இவ்வளோ தான் வேணும். இதுன்ற மசாலைக்கு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கு. ரொம்ப அரைய வேண்டாம், மீடியமாக கொஞ்சம் அரையணும், கொஞ்சம் நல்லா அரையவும் கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும் அது. அப்புறம் நம்ம மரிசி இது ஆலுவள்ளி வெந்தோ இல்லைன்னு பார்க்கலாம். ஆலுவள்ளிக்கு நிறைய பேர் இருக்குது. ஆலுவள்ளி, மரவள்ளிக்கிழங்கு, எங்கள் கேரளாவில் மரிசினின்னு சொல்லுவாங்க. அது தேவைக்கு ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கு. பாதி வெந்த பிறகு நம்ம உப்பு போட்டிருக்கு. உப்பு போட்டு அது எல்லாம் பார்க்கலாம் வெந்தோ இல்லையான்னு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போட்ட பிறகு. இனியும் கொஞ்சம் கூட வேகணும். நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கடாயில் நம்ம அது வெந்துடுச்சு, கொஞ்சம் வெந்து நம்ம அதை வடிகட்டி மாற்றி வச்சுருக்கு. கடாய் வச்சு எண்ணெய், கடாய் சூடானது, எண்ணெய் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் எல்லாம் ரொம்ப என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இனியும் எல்லா வீடியோ எனக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம கடுகு போடணும். இது காஸ்ட் அண்டு கடாய், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே சூடான பிறகு அது ரொம்ப நேரம் ஆகும் அது தணுக்கிறதுக்கு. அதனால் சூடாவதுக்கும் சீக்கிரம் சூடாகாது. இப்போ தான் சூடாக இருக்குது. எண்ணெய் கடுகு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கு. அதுதான் போடணும். இனி அது போட்டால் கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் இருக்கும், அது குட்டி குட்டியாக அதை அரிஞ்சு வச்சுருக்கு. அது போட்டு அது போடலாம். நம்ம போட்ட பிறகு ஒரு ப்ரௌன் கலர் ஆகுன மாதிரி அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயம் போட்டு ஒரு 5 minutes ஆகுது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கு. அந்த கொஞ்சம் கருவேப்பிலை அதில் போடலாம். சரி, அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இந்த மரவள்ளிக்கிழங்குன்னு நிறைய மூலிகை குணம் இருக்குது. அதனால் இப்போ நல்ல சீசன் டைம் தான். எங்கே பார்த்தாலும் எல்லா இடமுமே விட்டுட்டு தான் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு. அது 2 டைப் இருக்குது. ஒரு ரோஸ் கலரில் இருக்கும், ஒயிட் கலர் தோல் இருக்கிறது இருக்கும், ரோஸ் கலர் தோல் இருக்கும். அந்த ரோஸ் கலர் ஆனங்கி சீக்கிரம் வெந்துடுவாங்க, நல்லா இருக்கும் கிழங்கு. ஒயிட்டு அவ்வளோ சீக்கிரம் வேவாது நமக்கு. அது கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா இனிமேல் தான் மசாலா போடணும். மசாலா போடலாம். ரொம்ப அரையக்கூடாது தேங்காய், இந்த அளவுக்கு தான் அரையணும். மசாலா போட்டு ஒரு 5 minutes நமக்கு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட இதுண்ட கூடவே ஊற்றலாம். அப்போ கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி அதில் மிக்ஸி அதுவும் கூட இனிமேல் தான் ஊற்றணும். அதுவும் மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ணி அந்த தண்ணி கூட ஊற்றலாம். நீங்கள் கிழங்கு எங்கேயாவது பார்த்தா எல்லோரும் வாங்கிடுங்க. இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது எங்கள் கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்டு. எல்லா வீடுகளிலும் இந்த கிழங்கு இருக்குவாங்க, கடையில் வாங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு எல்லா வீடுகளிலும் இந்த கிழங்கு அங்கே விளைக்கும். அந்த ஆலுவள்ளி வேக வச்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணி உடஞ்சி போயிடும். நல்ல கிழங்கு இது, நல்லா வெந்திருக்குது. ஓரளவுக்கு உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி தண்ணி கூட திருப்பி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு தான் இந்த கிழங்கு அதுக்குள்ளே போட்டிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அது ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். அப்போ தான் அந்த அது செட் ஆகும். அந்த கிழங்கு அதுக்கு மசாலையும் கிழங்கு கூட செட் ஆகும். இப்போ அதெல்லாம் மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ அது நல்லா செட் ஆகுது. செட் ஆகுന്നത് வரை ഇപ്പം 5 മിനിറ്റ്സ് ആയിച്ച് നമ്മൾ സ്റ്റൗ ഓഫ് பண்ணலாம். ஆஃப் பண்ணிய பிறகு ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ அது ஓப்பன் பண்ணுമ്പോൾ തേങ്ങയും പൂണ്ടും എല്ലാം നല്ലൊരു വാസന, ഒരു സ്മെല്ലായിരിക്കും അത് എടുക്കുമ്പോൾ. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எல்லாராலையும் செய்ய முடியும். நம்ம இது சர்வ் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு ഇതിന് நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் வச்சு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் സൈഡ് ഡിഷായിട്ട് ഇതിൻ്റെ കൂടെ சாப்பிட்டதுக்கு. இனி ஒரு நாள் சிக்கன் கிரேவி எல்லாம் எப்படி செய்வேன்னு ഞാൻ திருப்பி ஒரு தடவை ரெசிபி போடுறேன். அவ்வளோ டேஸ்டான ரெசிபி. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போன தடவை எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இந்த தடவை பண்ணணும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருப்பி எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டான ரெசிபியாக இருக்கும். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.